Hi students, welcome to my YouTube channel. In this video, we are going to see the kinetic equations. So come, let's see this in detail. And in equation of uniformly accelerated motion by calculus method, we are going to find the kinetic equations. There are 4 equations. So come, let's see this one by one. First, consider an object moving in a straight line with uniform or constant acceleration a. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது, அதோட ஆக்ஸலரேஷன் வந்து மாறாமல் ஒரே ஆக்ஸலரேஷன் தான், தட் இஸ் ஏ அப்படின்றாங்க. லெட் யூ பி த இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் வி பி த வெலாசிட்டி ஆஃப்டர் டைம் டி, அதாவது டி ஈக்குவல் டு 0, அதாவது ஸ்டார்ட் ஆகிற டைமில் டி ஈக்குவல் டு 0 இருக்கும்போது வெலாசிட்டியை வந்து யூன்னு வந்து டினோட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் போனதுக்கப்புறமா டி வந்து டைம் டி, அதாவது டீன்னு ரீச் பண்ணுறப்போ அதோட வெலாசிட்டி வந்து வி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. இதை வச்சு டிரைவ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி டைம் ரிலேஷன். ஸோ டைமை பொறுத்து வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் வந்து வெலாசிட்டி பொறுத்து டைம் அண்ட் டைம் பொறுத்து வெலாசிட்டி இது எப்படி இருக்குது, இதுக்கு நடுவில் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். First one, the acceleration of the body at any instant is given by first derivative of the velocity. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா வெலாசிட்டியை வந்து ஒரு வாட்டி டிரைவ் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு ஆக்ஸலரேஷன் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து நம்ம ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா தெரியும். ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு dv by dt which is nothing but the change of velocity with respective time. ஸோ v by t தானே, அது வந்து என்ன மாதிரி இது மாதிரி எடுத்துக்கிறாங்க. a is equal to dv by dt, v is the velocity and a is the acceleration. and இதை வந்து எப்படி மாற்றி எழுதலான்னா dv is equal to a into dt அப்படின்னு எழுதலாம். பிகாஸ் இட் இஸ் அ வெலாசிட்டி டைம் ரிலேஷன். ஸோ வெலாசிட்டியை பொறுத்து நம்ம வந்து மாறுறதை வந்து நம்ம காமிக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா dv is equal to a dt. அண்ட் லாஸ்ட் ஹைலைட்டட் பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுல ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இன்டெகிரேட் பண்ணுறது வந்து எப்படின்னா இன்டெக்ரல், ஸோ லிமிட் u டு v, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி டு ஃபைனல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு டினோட் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி இஸ் வின்னு டினோட் பண்ணோன்னு இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அப்பர் லிமிட் இஸ் v அண்ட் லோயர் லிமிட் இஸ் u இன்ட்டு dv ஈக்குவல் டு, இங்கே டைம் வந்து 0 டு t அதுதான் சொல்லியிருந்தோம். ஸோ இது 0வாக இருக்கும்போது வெலாசிட்டி யூன்றவங்க, டி இருக்கும்போது வெலாசிட்டி வின்றோம். அதனால் இன்டெக்ரல் ஆஃப் 0 டு டி ஏ இன்ட்டு டிடி. ஸோ இங்கே ஏ வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஏ கான்ஸ்டன்ட்னால அது வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் 0 டு டி இன்ட்டு டிடி. இப்போது இதை எப்படி எழுதலான்னா, இதை இன்டெகிரேட் பண்ணால் நார்மலாக வி, ஸோ டிவியை வந்து இன்டெகிரேட் பண்ணால் v கிடைக்கும், டிடியை இன்டெகிரேட் பண்ணால் t கிடைக்கும். அண்ட் வியோட அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் v மைனஸ் யூ, பிகாஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ என்ன பண்ணோம்னா இந்த விக்கு வந்து வியும் யூயும் சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ அது வந்து v மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு, அண்ட் டீக்கு வந்து அதே மாதிரி 0வும் டீயும் வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். டீக்கு இருக்கிற இடத்துல டீனும் 0 இருக்கிற இடத்துல டி இன்டூ 0. ஸோ அது வந்து 0 இருக்கும். டி மைனஸ் 0 இஸ் டி அண்ட் ஏ வந்து கான்ஸ்டண்ட்டாக வெளியே இருக்குது, அதனால் ஏ இன்டூ டி, தட் இஸ் யூ மைனஸ் வி மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு ஏடி. அதர்வைஸ் வெலாசிட்டி தான் நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா, v அதை மட்டும் வச்சுக்கிட்டு u வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகலாம். v இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. இது வந்து வெலாசிட்டி வித் டைம். ஓகேவா? ஸோ வெலாசிட்டியும் இருக்குது, டைமும் இருக்குது. டைம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் டைம் ரிலேஷன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் கிவ் யூ தி வெலாசிட்டி. ஸோ நம்மளுக்கு அது ஃபார்முலா தெரியும், v இஸ் ஈக்குவல் டு ds பை dt. அது ஒன்றும் இல்லை, v இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ எஸ் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட், அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமை வந்து எப்படி எழுதுறாங்கன்னா v இஸ் ஈக்குவல் டு ds பை dt. ஆர் நம்ம இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ரிலேஷன்ஷிப் தானே பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ds ஈக்குவல் v இன்ட்டு dt. ஸோ நம்ம வியோட வேல்யூ என்னன்னு தெரியும், விக்கு வந்து ஒன்று டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம் 2.7ல். ஸோ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். v இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி, அதை எடுத்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்படி யூஸ் பண்ணோன்னா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ds ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி இன்ட்டு டிடி அப்படி இருக்கும். பிகாஸ்
அங்கே v இன்ட்டு டிடின்னு இருக்கா, வியோட வேல்யூ என்னன்னு இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். வியோடது வந்து u + at, அங்கே எக்ஸ்ட்ரா டிடி இருக்குது, அந்த டிடி அப்படியே எழுதிடுறோம். அண்ட் இங்கே வந்து இனிஷியலாக டைம் வந்து 0, ஓகேவா. ஸோ assume that initially at time equal to 0, the particle started from the origin. At a later time t, the particle displacement is s. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக t equal to 0னா அது வந்து என்னதுன்னா ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அட் ஏ லேட்டர் டைம் t, the particle displacement is எஸ், அங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேலே இருக்க ஃபார்முலாவை டிஎஸ்க்கு வந்து நார்மலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 0வாக இருக்கும்ன்றாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகுது வந்து 0, அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் அ டைம் வந்து டீயாக இருக்கும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எஸ் அப்படின்றாங்க. அதுதான் வந்து இன்டெக்ரல் ஆஃப் லோயர் லிமிட் வந்து 0 அண்ட் அப்பர் லிமிட் வந்து எஸ். ds equal to integration of 0 to t, because t வந்து இனிஷியலாக ஆரிஜினில் இருக்கிறப்போ t equal to 0 and at a time t வந்து தான் எஸ்ஸாக மாறுது. அதனால் 0 to t u into dt ப்ளஸ் இங்கே வந்து பிரித்து எழுதியிருக்காங்க ds equal to u dt plus at into dt அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுதான் வந்து ரெண்டு இன்டெகிரேஷனாக போட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to t at dt, ஓகேவா. ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு கடைசியாக வர வேல்யூ எப்படி இருக்கும்னா ut + ½ at ஸ்கொயர்னு நம்மளுக்கு கிடைக்கும் கடைசியாக இதை இன்டெகிரேட் பண்ணி முடித்தோன்னா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன்ஷிப். வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் வெலாசிட்டி வித் டைம் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் டைம். இப்போ வந்து வெலாசிட்டி வித் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இங்கே பார்க்கலாம், அதே ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு a = dv/dt. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ds/ds வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. செகண்ட் இதில் என்னென்னா a = dv/dtன்னு எழுதியிருக்காங்களா, dv/ds into ds/dt. அந்த dv/dtயை வந்து ds/ds மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ds/dt we know that it is v, velocity. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ அதை வந்து அதை அப்படியே வீன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ வீன்னு எடுத்துக்கிட்டால் அது எப்படி இருக்கும்னா dv/ds into வீன்னு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து மாற்றி எழுதுகிறப்போ we have to write it as a = ½ dv²/ds, ஆர் இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ds = 1/2a dv². ஸோ இது அகெயின் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு பக்கமும் வந்து இன்டெகிரேட் பண்ணோம். அண்ட் இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு வந்த வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா v² = u² + 2as. இது வந்து வெலாசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, t இல்லை. ஸோ இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் வெலாசிட்டி கொடுத்துட்டு இதை நான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து we have to use this formula. அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட், அதாவது u அண்ட் v, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டியை வச்சு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷனை வந்து மாற்றி எழுதணும் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா we have to apply at = u - vன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா. தட் இஸ் எப்படி வந்து ஆல்டர்னேட் பண்ணி எழுதணும்னா அந்த வெலாசிட்டி டைம் ரிலேஷன்ஷிப்பில் அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். எதுக்குன்னா இந்த ஏடிக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும், ஓகேவா. ஸோ ஏடிக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ s is equal to ut plus half into ஏடியை தான் வந்து v minus uன்னு எழுதி ஏடி ஸ்கொயராக இருக்கனால இன்னொரு டி அங்கே வந்துருச்சு, ஓகேவா. ஸோ இப்படி இருக்கிறப்போ இதை வந்து இன்னும் ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதணும்னா ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா s is equal to u plus v into t divided by 2. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம், வெலாசிட்டி டைம் ரிலேஷனில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷனில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம், அண்ட் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷனில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டியை வச்சு எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு ஒரு 4 ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த 4 ஈக்குவேஷனையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஹைலைட்டட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, this is the kinetic equation.
ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த கைனடிக் ஈக்குவேஷன் நீங்கள் வந்து எப்போனாலும் அதை மறக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும்னா வெலாசிட்டி டைம் ரிலேஷனில் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா v is equal to u plus at அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் டைம் ரிலேஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன் என்னென்னா s is equal to ut plus half into at square and displacement and velocity ஓட ரிலேஷனில் velocity எப்படி இருக்கும்னா v square is equal to u square plus 2as and initial velocity and final velocity வச்சு நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து டிரைவ் பண்ணோம் அப்படின்னா s is equal to u plus v into t divided by 2. ஸோ இதை வச்சு வந்து நம்மளுக்கு நிறைய அனலைஸ் பண்ணலாம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இங்கே முக்கியமான என்னதுன்னா it is to be noted that all these kinetic equations are valid only if the motion is in the straight line with constant acceleration. ஸோ என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைனில் கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷனில் இருக்கும்போது அந்த கைனடிக் ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். சர்க்குலர் மோஷன்லேயோ ஆசிலேட்டரி மோஷன்லேயோ இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் அ மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஸோ கிராவிட்டியில் இருக்கிற மோஷனை வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அது வந்து ட்ராவல் ஆகும் இல்லையா, அது வந்து வச்சு நம்ம இந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன் இஸ் அ மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஸோ நம்ம வந்து சர்ஃபேஸ் நம்ம எர்த்தோட சர்ஃபேஸுக்கு கிட்ட இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். பிகாஸ் ஆஃப் தி எர்த்ஸ் கிராவிட்டி the acceleration due to gravity g is constant. All straight line motion under the axis we will understood the kinetic equation. ஸோ இந்த மாதிரி மேலேருந்து கீழே விழுற ஏதாவது ஐ மீன் இந்த கிராவிட்டியில் விழுற ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து நம்ம அந்த கைனடிக் ஈக்குவேஷன் வச்சு நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்னென்னா அதாவது மேலேருந்து கீழே விழுறது, ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து ஒரு ஹைட்டு கீழே விழுறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ஸலரேஷன் ஜி டியூ டு த கிராவிட்டி. இங்கே ஆக்ஸலரேஷன் வந்து ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மேலேருந்து கீழே விழுது இல்லையா, ஸோ வந்து ஒரே ஒரு ஆக்சிஸில் தான் விழுது. அதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நெகட்டிவ் சைடு தான் விழுது. பட் இங்கே வந்து அனலைசிங் பர்பஸ்க்காக வி ஆர் டேக்கிங் இட் ஆஸ் அ பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ். ஸோ அப்போது ஆக்ஸலரேஷன் என்ன இருக்குன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ஆக்ஸலரேஷன் ஏ வெக்டார் இஸ் ஜி தான் வந்து ஆக்ஸலரேஷன்னு சொல்லியாச்சு இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும். அண்ட் இது வந்து வெறும் ஒய் டைரெக்ஷனில் மட்டும்தான் ட்ராவல் ஆகுது. ஸோ டேக் இட் ஆஸ் ஜே வெக்டார் ஜே கேப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸோடதில் வந்து 0 அண்ட் இசட்டோடதுலேயும் 0, அந்த ஒய் காம்போனண்ட்டில் இருக்கிறதுல மட்டும்தான் ஜி இருக்குது. ஸோ இது வந்து ஒய் காம்போனண்ட் மட்டும் இருக்கிறதுனால ஸோ வி ஆர் டேக்கிங் இட் ஆஸ் ஏ வந்து ஜென்ரலாக ஜின்னு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் இந்த ஜியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து ஏல அதாவது நம்ம அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம் இல்லையா கைனடிக் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஏக்கு பதிலாக டீயை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். If the particle is thrown with the initial velocity u downward, which is in negative acceleration, then the velocity and the position at the particle at time. So first velocity எப்படி இருக்கும்னா v is equal to u plus at தான் நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ அதில் வந்து a வந்து gன்னு சொல்லியாச்சு அண்ட் அதான் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அண்ட் v is equal to u plus ஏடியை வந்து நம்ம ஏக்கு பதிலாக ஜியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். தட் இஸ் u is equal to v is equal to plus gt அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஒய்யோட பொசிஷனில் அதாவது நம்ம அந்த பொசிஷன் தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷனை பார்த்தோம் இல்லையா, s is equal to ut plus half at square. ஸோ இங்கே வந்து ஒய் பொசிஷனில் இருக்குது. அதனால் அதோடது வந்து எப்படி எதுனா y is equal to ut plus half at ஸ்கொயருக்கு பதிலாக ஏ தான் ஜிவாக ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்ல, ஸோ அதனால் half gt ஸ்கொயர். அண்ட் இப்போ வந்து வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ரிலேஷனில் இருக்கிற அந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் என்னது ஜியை வந்து ஏவை வந்து ஜிஆர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு அண்ட் எஸ்ஸை வந்து ஒய்ஆர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ த ஈக்குவேஷன் சேஞ்சஸ் ஆஸ் u ஸ்கொயர் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2gy. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சப்போஸ் இந்த பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இனிஷியலாக அதோட வெலாசிட்டி வந்து 0. ஓகேவா?
ஸோ இனிஷியலாக வெலாசிட்டி 0 இருக்கும்போது தென் the velocity v the position of particle and the v square அதெல்லாம் எப்படி மாறுது? ஸோ v is equal to gt. ஸோ பொசிஷன் வந்து half into a t square and v square வந்து எப்படி மாறுது? 2 into gy. ஸோ இந்த டோட்டலாக இந்த 2.11 2.12 2.13 இது எல்லாத்துலேயுமே வந்து u வந்து 0ன்னு அப்ளை பண்ணிட்டாங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ அந்த 3 ஈக்குவேஷன்லேயும் u வந்து 0 பிகாஸ் இட் இஸ் இனிஷியல் பொசிஷன். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, அதனால் u ஈக்குவல் டு 0ன்னு நம்ம அப்ளை பண்ணால் v is equal to gt. ஏன்னா u வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுது, அதனால் u வந்து எலிமினேட் பண்ணியாச்சு. y is equal to u 0 இருக்கனால டியும் வந்து அதை மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடுது. ஸோ ஜென்ரலி y is equal to half gt ஸ்கொயர்னு ஆகிடுது. அண்ட் v ஸ்கொயரில் இருக்கிற அந்த u ஸ்கொயரும் வந்து 0வாக இருக்கனால v ஸ்கொயர் இஸ் equal to 2gy அப்படின்னு மாறிடுது. இப்போ இங்கே வந்து அடுத்து டைம் வந்து டீயாக மாறுறப்போ அண்டு நம்ம வந்து என்னாச்சு, ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஹைட்லேருந்து நம்ம வந்து கீழே விழுந்துச்சு. அந்த கீழே விழுறது வந்து என்னாச்சு, அதோட பொசிஷன் ஹெச்சை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி அது வந்து ஹெச்சை ரீச் ஆகிடுச்சு. எப்போனா அந்த டைம் கேபிட்டல் டீயாக இருக்கும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஈக்குவேஷன்லாம் எப்படி மாறுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒய் வந்து பொசிஷன் அது வந்து அந்த ஹைட்டை வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்றதுனால ஒய் வந்து ஹெச்சாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த பொசிஷனோடது வந்து எப்படி எழுதுறாங்கன்னா ஒய்யோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்கள். ஹெச் இஸ் ஈக்குவல் டு half a t ஸ்கொயர். பிகாஸ் அந்த ஹெச்சை ரீச் பண்ணும்போது ஸ்மால் டி வந்து கேபிட்டல் டி டைமை வந்து ரீச் பண்ணியிருக்கு இல்லையா, அதனால் கேபிட்டல் டின்னு போட்டிருக்காங்க. தென் டைம் எவ்வளோ எடுக்குது அந்த ஒரு பார்ட்டிக்கல் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழுறதுக்கு, இவ்வளோ ஹைட்டில் இருக்குது, இவ்வளோ ஹைட்லேருந்து கீழே விழுது அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து டீயை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் வில் கெட் தி ஃபார்முலா ஆஸ் t is equal to root of ah by g. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இங்கே வந்து என்னென்னா ஹைட்டு வந்து ரொம்ப கிரேட்டராக இருக்கும்போது டீயும் வந்து கிரேட்டராக இருக்கும். பிகாஸ் ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும்போது அதை கீழே ரீச் பண்ணுறதுக்கு, கீழே விழுந்து அது ஆப்ஜெக்ட் ரீச் ஆகிறதுக்கும் டைமும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா வி கெட் அ லெஸர் டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதோட ஸ்பீடையும் கால்குலேட் பண்ணலாம். ஸ்பீட் இஸ் நத்திங் பட் இந்த வெலாசிட்டியை பற்றி சொல்கிறாங்க. வெலாசிட்டி கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா ரூட் ஆஃப் 2gh. ஓகேவா? ஸோ இந்த ஒன்றும் இல்லை, அந்த வி ஸ்கொயரோடது தான் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வி ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கும்னா வி ஸ்கொயரை வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் அதை வந்து ரூட்டாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. வி கிரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 2gh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது, ஒரு பால் அண்ட் அ ஃபெதர். ஓகேவா? ஒரு அயன் பாலும் ஒரு ஃபெதரும் வந்து மேலேருந்து ஒரு ஹைட்டாக 10 மீட்டர்லேருந்து கீழே போடுறாங்க. எவ்வளோ டைம் அயன் பாலும் ஃபெதரும் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அண்ட் அதோட வெலாசிட்டி என்ன, ரீச் பண்ணும்போது வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஹைட் வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இதோட ஜிஎம் வந்து ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துட்டாங்க, 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்தாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டைம் டேக்கன்னாலே நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? t is equal to root of 2h by g. ஹெச்சோட வேல்யூ ஒரு தெரியும் 10 அண்ட் ஜியோட வேல்யூவும் தெரியும் 10 and we have to replace these values. ரீப்ளேஸ் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா ரூட் ஆஃப் 2ன்னு கிடைக்குது. அண்ட் அந்த ரூட் ஆஃப் 2 வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபைட் பண்ணி எழுதணும்னா 1.414 செகண்ட். ஸோ அந்த அயன் பாலும் அந்த இதுவும் ரெண்டும் சேம் டைமில் தான் வந்து கிடைக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் அதோட வெலாசிட்டி எப்படி இருக்குது. ஸோ வெலாசிட்டி ஒன்று வெலாசிட்டி ஃபார்முலா வந்து எடுத்துக்கலாம். வெலாசிட்டியோட ஃபார்முலா இஸ் v is equal to root of 2gh. ஸோ 2 into 10 into 10 அது வந்து அதோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னா ரூட் ஆஃப் 200 m மீட்டர் பர் செகண்ட் வருது. அது வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 14.14 மீட்டர் பர் செகண்ட்னு வந்துடுச்சு. ஸோ இதுவும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இட் ஹாஸ் அ சேம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்ல முடிக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து இது வந்து கேஸ் 1 மேலேருந்து கீழே விழுறது. ஓகேவா? இப்போ வந்து கேஸ் 2 என்னென்னா கீழேருந்து மேலே போகிறது, மேலே தூக்கி போடுறது. ஸோ அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்போ போகுது. ஓகேவா? இப்போ வந்து அது எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்னா இட் இஸ் த சேம் ஈக்குவேஷன்ஸ் வித் தி நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ நத்திங் பட் என்னென்னா
இங்கே வந்து எல்லாமே சேமாக இருக்குது, ஆனால் நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கனால a is equal to minus g அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதே ஈக்குவேஷன்ஸே வந்து மைனஸ் ஜியோட போட்டு எழுதுகிறாங்க. v is equal to u minus dt, u plus gtன்னு இருந்தது இல்லையா, அது வந்து u minus dtன்னு எழுதுகிறாங்க. அண்ட் s is equal to ut minus half g t ஸ்கொயர்னு எழுதுகிறாங்க. அண்ட் v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் minus 2gy அப்படின்னு எழுதுகிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஈக்குவேஷன்ஸ் derived from the kinetic equation for the free falling object or the thrown object with the help of the gravity. Okay va? So with this video we have finished the kinetic equation, and a new topic we'll be seeing in the next video. And please subscribe if you don't want to miss the videos. Thank you.